வீட்ல பசங்க பன்னீர்ல என்ன கேட்டாலும் சரி, நான் மேக்ஸிமம் வீட்ல பால் இருக்கப்ப தயார் பண்ணி தாங்க தர்றது. இது ஹோம்மேட் பன்னீர் தான் பசும்பால்ல செஞ்சது. ரொம்ப சூப்பரா கிரிஸ்பியா கிடச்சிச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு மொத நாள் வர காஃபிய போட்டு குடுத்துட்டு அந்த பன்னீர் குடுத்தேன். இந்த முறுக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு சவுண்டு வருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா மொறுமொறுப்பா இருக்கிறக்கூடிய முறுக்கு. வீட்ல தாங்க செஞ்சேன். தீபாவளி பலகாரம் இல்ல. ஸ்நாக்ஸே இல்ல பசங்களுக்கு. சரி ஏதாவது செஞ்சு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறுக்க செஞ்சு குடுத்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கும் இதுதான் எடுத்துகிட்டு போனாங்க. கலகலன்னு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸு பசங்க இதை எடுத்துகிட்டு போய்க்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வாங்கியே தர்றதை விட செஞ்சு கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெமன் ரைஸ் வந்து எங்கள் கார்டனில் இருந்த லெமனில் 2 லெமன் இருந்தது. அதை வச்சு தாங்க இன்றைக்கி லெமன் ரைஸ் கிண்டி கொடுத்தேன் பசங்களுக்கு. தக்காளி ஒன்று கூட இல்லை. அது ஒரு காரணம் இன்றைக்கி லெமன் ரைஸ் கிண்டுறதுக்கு. இல்லைன்னா குழம்பு ஏதாவது வச்சு தான் இன்றைக்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லெமன் ரைஸை கிண்டிட்டு பேபி பொட்டேட்டோ இருந்தது. அத அப்படியே சூப்பரா ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க பேபி பொட்டேட்டோ. ஆனா ரொம்ப இது கம்மி அளவு. எங்களுக்கு 5 பேத்துக்கு வந்து 4 பேரு, அப்புறம் வேலைக்கு வர்றாங்கல்ல நந்தினி அவங்களுக்கு சேர்த்து 5 பேத்துக்கு இது ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சூப்பர் டேஸ்ட்ல வந்திருந்தது. இதுவும் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டைய அவிச்சு டிஃபன் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேக் பண்ணி குடுத்துட்டு, எனக்கும் ஒரு பாக்ஸில போட்டு வச்சுட்டேங்க. எப்பயுமே அப்படிதான் செய்யறது. நீங்க எப்படி லஞ்ச் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வச்சுக்குவீங்க? அதே பாத்திரத்தில வைப்பீங்களா? இல்ல நீங்களும் லஞ்ச் பேக் பண்ணிருவீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டெய்லி எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸில வச்சுட்டு, நானும் ஒரு டிஃபன் பாக்ஸில எடுத்து வச்சுக்குவேங்க.